வெல்கம் வணக்கம். ஆடி மாதம் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் எப்படி உருவானுச்சு, ஆடி ஒரு பெண்ணாக பிறந்து சிவபெருமான் கிட்ட வாங்கின சாபமும் வரங்கள் பற்றியும் ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரிங்கி முனிவர் தன்னை சிவனுக்கு நிகராக மதிக்க மாட்டாரு. சிவனும் தன்னோட பக்தனுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாருன்னு சிவன் மேல கோபப்பட்ட பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு பூலோகம் வந்து சிவனோட உடம்புல சரிபாத இடம் வாங்கணும்னு கடுமையான தவம் இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஆடிங்கிற தேவலோக பெண் சிவனோட தீவிர பக்தை. எந்த நேரமும் சிவனை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சிவனோட ஒரு நிமிஷமாச்சும் ஒன்னா வாழ்ந்துடணும், இல்லைன்னா ஒரு நிமிஷமாச்சும் அவர் என்ன அன்போட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. பார்வதி தேவி இப்படி சிவனை பிரிஞ்சு பூலோகம் போயிட்டாங்களே, சிவனை இனி யார் பார்த்துப்பாங்கன்னு கவலைப்பட்ட ஆடி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாம்பு உருவம் எடுத்து தேவகணங்களோட காவலையும் மீறி கைலாயத்துக்குள்ள போயிருக்காங்க. பார்வதி தேவி போல உருவம் எடுத்து சிவனோட நெருங்கி இருக்க பார்த்திருக்கா ஆடி. சிவனும் பார்வதி தேவியை பார்த்த சந்தோஷத்துல நெருங்கி வந்திருக்காரு. ஆனா ஏதோ தப்பா தெரியுதுன்னு தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறாரு. அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது என்னோட தேவி கிடையாது, தேவலோக பெண் ஆடின்னு. கண்டுபிடிச்ச சிவபெருமான் கோபத்தோட ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட சூலாயுதத்தால அந்த தேவலோகத்து பெண் ஆடிய வதம் செய்ய போயிருக்காரு. சூலாயுதத்துல இருந்த தீ ஆடி மேல பட்டதும் ஆடி புனிதம் அடைஞ்சிருக்கா. பிறகு தான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சிவனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. சிவபெருமான் அனுமதி இல்லாம கைலாயம் வந்ததே தப்பு, அதுவும் என் மனைவி இல்லாத நேரத்துல அவள மாதிரியே உருவம் எடுத்து என் கூட நெருக்கமா இருக்க பார்த்திருக்க. நீ பூலோகத்துல கசப்பு தன்மையுடைய வேப்ப மரமா பிறப்ப, எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுவேன்னு சாபம் கொடுத்திருக்காரு சிவபெருமான். அந்த தேவலோக பெண் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு நிமிஷமாச்சும் உங்க பார்வை என் மேல விழணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரா. அவ மேல இறக்கப்பட்ட சிவபெருமான், நீ என் மனைவி போல உருவம் எடுத்து அவளுக்கு சமமா என் கூட அமர்ந்ததால உனக்கு சக்தியோட ஆசி முழுவதும் கிடைக்கும். உன் இலைகள் கசப்பா இருந்தாலும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அருமருந்தா நீ திகழ்வ. உன்னோட பேர்லயே ஒரு மாதம் உண்டாகும். அந்த மாதத்துல சக்தியோட ஆதிக்கம் அதிகரிச்சு காணப்படும். ஆடி மாசத்துல உன்னோட பங்கு பெருமளவு எல்லாருக்கும் தேவைப்படும். அம்மனுக்கு நிகரா உன்னையே எல்லாரும் வழிபடுவாங்க. உன்னோட இலைகளை சாப்பிட்டா பல வியாதிகள் சரியாகும்னு நிறைய வரங்களை கொடுத்திருக்காரு சிவபெருமான். இதனாலதான் வேப்ப மரமும் ஆடி மாசமும் உருவானுச்சு. காளி, துர்கை, அங்காளம்மன், மாரியம்மன்னு எல்லா அம்மன் கோவில்லையும் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கும். வேப்பிலை இல்லாம ஒரு பூஜையும் நிவர்த்தி அடையாது.